கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த இந்த நாளை நாங்கள் தியானித்து சந்தோஷமாய் அவருடைய சமூகத்திலே நாங்கள் களிகூர்ந்திருக்கிறோம். அவருடைய ஜீவ வார்த்தைகளினாலே நாங்கள் நிரப்பப்பட எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். இப்பொழுதும் வேதத்திலே இருந்து ரோமர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை தயவு செய்து வாசிக்க கேட்போம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணமினி அவரை ஆண்டு கொள்ளுவது இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரியமான பிள்ளைகளே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்திதான் இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் ஜீவனுள்ள மார்க்கம் என்று வெளிப்படுத்தி காட்டுகிறது. கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரும் இந்த நம்பிக்கையினாலே இன்றைக்கு நிறைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பாக இந்த நிச்சயமான ஒரு நம்பிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் பின்பற்றுகின்ற மார்க்கம் ஒரு ஜீவனுள்ள மார்க்கம், ஒரு நம்பிக்கை உள்ள மார்க்கம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்திலே ஒரு நிச்சயத்தோடு அவர்கள் வாழுகிறார்கள். ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை அல்ல, ஒரு நிச்சயத்தோடு அவர்கள் வாழுகிறார்கள். அவர்களுக்கு மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல. மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல. அதாவது நாங்கள் ஒரு நாள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினாலே நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோம் என்ற அந்த நம்பிக்கையோடு வாழுகிறோம். ஆமேன். 1 கொரிந்தியரிலே கூட 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாயின் 20வது வசனத்திலே 23வது வசனத்திலே நாங்கள் பார்ப்போமாயின் ஒரு முக்கியமான செய்தி அங்கே உண்டு. அந்த செய்தி என்ன தெரியுமா? கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். பின்னாகவே மரித்தோர்களில் இருந்து முதலாவதாக உயிர்த்தெழுந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். ஆமேன். அருமையானவர்களே, இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த காலத்திலே மரித்த லாசருவை உயிர்ப்பித்தார். ஆனால் அந்த லாசருவும் ஒரு நாள் அவன் மரிக்கத்தான் வேண்டும், மரித்தான். ஆனால் ஆண்டவர் இயேசுவை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது மரித்தார், அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார். இனி மரணம் அவரை ஆண்டுகொள்ள இல்லை, முடியாது. பின்னாகவே மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து முதற் பலனானவர். பின்பு அந்த மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து நமக்கு முதற் பலனானவராய் இருக்கிறபடியினாலே அங்கே பின்பு அவருடைய வருகையிலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே அவருடையவர்கள், இயேசு கிறிஸ்துவை நம்பி ஜீவிப்பவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவிப்பவர்கள், அவர்கள் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள் என்ற நிச்சயத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இது தேவனுடைய நியதி. ஆகவே அருமையானவர்களே,
இந்த நிச்சயத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிற தேவ ஜனங்களை தவிர மற்றவர்களுக்கு இந்த நிச்சயம் இல்லை, அருமையானவர்களே. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒருவரே மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்தவர் என்றும், அவருக்கு முன்னோ அல்லது அவருக்கு பின்னோ எவருமே இன்று வரை மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்தார்கள் என்றோ பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலே எங்கும் வெளிப்படுத்தவே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷத்திலே நாங்கள் 3ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போமாயின், அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பின்னாகவே பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனாய இயேசு கிறிஸ்து அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவருமே இல்லை. இதை நாம், இந்த சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அருமையானவர்களே. ஆகவே இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவமில்லாமல், அதாவது மாசில்லாமல் இந்த உலகத்திலே பிறந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவம் இல்லாமல் பிறந்தார். அவர் ஒருவரே மனுக்குலத்தின் மீட்புக்காக தம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். மட்டுமல்ல, தாம் சொன்னபடியே சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் 40 நாட்கள் தாம் உயிரோடு இருக்கிறவராக தமது அப்போஸ்தலர்களுக்கு காண்பித்து எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3வது 9வது 10வது வசனங்கள் சாட்சியாக எங்களுக்கு இருக்கின்றது. இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார்? ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் பரலோகத்திலே அவர் வீற்றிருந்து நமக்காக இப்பொழுதும் பிதாவானவரிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் 1 தீமோத்தேயுவிலே 6ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே நீங்கள் 19வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே 5, 6வது வசனங்களில் எல்லாம் நீங்கள் இதை பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள், இந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அருமையானவர்களே, இது இவ்விதமாய் இருக்கும் பொழுது, சத்தியம் இவ்விதமாய் இருக்கும் பொழுது, சிலர் இன்றைக்கு இன்னார் மாசில்லாமல் உட்பவித்தார் என்று சொல்லி இயேசுவின் தாயை குறித்து அங்கே சொல்லுகின்றார்கள். அதாவது அவர் மாசில்லாமல் பிறந்தாராம், மரித்து ஆத்தும சரீரத்தோடு பரலோகம் சென்றாவாம். பரலோகத்திலே இப்பொழுது ராணியாக அவ முடிசூட்டி பரலோக ராணியாக இருக்கிறாவாம் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். ஆனால் இவையெல்லாம் மனுஷருடைய கட்டுக்கதை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் அல்ல, மனுஷருடைய கட்டுக்கதைகள். இவ்வித கட்டுக்கதைகளுக்குள் ஜனங்கள் சிக்கிக் கொள்ளுவார்கள் என்று சொல்லி, அருமையானவர்களே, அன்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்க தரிசனமாய் அங்கே சொல்லிவிட்டார். நீங்கள் இதை 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 2வது 3வது வசனத்தின் மூலமாக நீங்கள் இதை அறிந்து கொள்ளலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையானவர்களே, 1 கொரிந்தியரிலே நாங்கள் 15ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தின் மூலமாக
மரித்தோரில் இருந்து முதற்பலனாக எழுந்த, அதாவது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் இனி தம்முடைய வருகையிலே அவருடையவர்களை உயிர்ப்பிப்பார் என்ற உன்னதமான ஒரு செய்தியை நாங்கள் அறிகின்றோம். ஆகவே அதாவது மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை. அவர் உயிருள்ளவராய் இருக்கிறபடியால், அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக அவர் நித்திய தேவனாய் இருக்கிறபடியினாலே, அருமையானவர்களே, அவரை விசுவசித்து இருக்கிறவர்களை அவர் மரித்தோரில் இருந்து அவர் எழும்பச் செய்வார். ஆகவே நாம் மரித்து போன ஒருவரை நம்பிக்கையாக கொள்ளவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மரித்து போன ஒருவரை நம்பிக்கையாக கொள்ளவில்லை, அல்லது கற்பனையில் உதித்த ஒன்றை நாம் தெய்வமாக கொள்ளவில்லை. நமது கண்ணீரை காண்கின்ற, நம்முடைய வேதனைகளை அறிகின்ற, நம்முடைய பாரங்களை சுமக்கின்ற, நம்முடைய வேண்டுதல்களை கேட்கின்ற, நம்முடைய தேவைகளை சந்திக்கின்ற, தம்முடைய தோளிலே நம்மை சுமந்து திரிகின்ற, நம்மை ஆட்டி தேற்றுகின்ற, நமது பாரங்களை தாமே சுமந்து கொள்ளுகின்ற, மட்டுமல்ல, நீங்கள் என் ஜனம் என்று சொல்லி உரிமையோடு சொந்தம் பாராட்டுகின்ற அன்பு நிறைந்த ஒரு ஜீவனுள்ள தேவனையே நாங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மூலமாக நம்முடைய பரமபிதாவிடம் நாம் வேண்டுகிறோம். அருமையானவர்களே, வேறு எந்த ஒரு மத்தியஸ்தரும் நமக்கு இல்லை. நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மத்தியஸ்தர் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே 1 கொரிந்தியரிலே நாங்கள் 15ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை பார்ப்போமாயின், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா. விருதாண்டால் பிரயோஜனம் இல்லை, உங்கள் விசுவாசமும் விருதா என்று சொல்லுகின்றார். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் நாங்கள் செய்கிற பிரசங்கமும் வீண், உங்களுடைய விசுவாசமும் வீண் என்று சொல்லுகின்றார். வசனம் 17 நாங்கள் பார்க்கும் பொழுது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள் என்ற சத்தியத்தை அங்கே வெளிப்படுத்தி காட்டுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பது உண்மையே. அவர் உயிர்த்தெழாவிட்டால் நாம் பாவத்திலிருந்து, அதாவது பாவத்திலே மரித்து போயிருப்போம் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோமே. அப்படியாயின் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு நித்திரை அடைந்தவர்கள் கூட இன்றைக்கு அவர்கள் கெட்டிருப்பார்கள் என்று சொல்லித்தான் வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் கெட்டுப்போயிருப்பார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததோ அப்படியே அவருடைய உயிர்த்தெழுதலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாயிருக்கிறது. நாங்கள் வாசிப்போமா? ரோமரிலே 6ஆம் அதிகாரம் 2 தொடக்கம் 5 வரைக்கும் வாசியுங்கள் தயவு செய்து. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல
நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்கள் அருமையானவர்களே, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அதாவது இன்னும் விளக்கமாக உங்களுக்கு சொல்ல போனால், நாம் நம்முடைய பழைய பாவங்களுக்காக நாங்கள் மரித்து விட்டோம். அப்படியாயில் மீண்டும் எப்படி நாம் மரிக்க முடியும்? அதாவது எப்படி நாம் அதே பாவத்தில் வாழ முடியும்? ஏனென்றால் நாம் பாவத்துக்கு மரித்து விட்டோம். மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை. மரணம் இனி அவரை ஆட்கொள்ளுவது இல்லை. பின்னாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலர் சுட்டி காட்டுகிறார். பின் இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவினுடனே கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டோம். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்படியாக இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். அதாவது தண்ணீரில் மூழ்கி மீண்டும் வெளியே எழும்புவதாகும். ஞானஸ்நானம் எப்படி இருக்கிறது? தண்ணீர்லேயே அப்படியே மூழ்கிட்டு போயிட்டோமா, என்ன செய்தோம்? எழும்புகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மீண்டும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பின் ஆகவே இங்கே அதைத்தான் இங்கே சொல்லும் பொழுது புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. ஏனென்றால் நாம் புதிய மனிதராய் நாம் எழுப்பப்படுகிறோம். பின்ன இந்த பாவங்களுக்கு நாம் மரித்து விட்டோம். இனி நாம் அந்த பாவத்திலே வாழக்கூடாது. இதைத்தான் இந்த சத்தியம் வெளிப்படுத்துகின்றது. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. மரணம் இனி அவரை ஆட்கொள்வது இல்லை. ஆகவே ஞானஸ்நானத்தின் மூலமாக பாவத்துக்கு, பழைய பாவங்களுக்கு மரித்த நாம் மீண்டும் அந்த பழைய பாவங்களிலே நாம் வாழுவது எப்படி? சிந்தித்து பாருங்கள். இவ்விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடனே கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய வாழ்வுக்கென்று நாம் மீண்டுமாக எழுப்பப்படுகிறோம். எழுப்பப்படுவது அவசியம். இங்கேதான் ரட்சிப்பு என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பு எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறது என்று பார்த்தீர்களா? பின் ஆண்டவர் இயேசு மரித்து உயிர்த்தெழவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பில்லை. அதே போன்று ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் ஞானஸ்நானத்தின் மூலமாக அந்த கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக அவன் அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் அவன் எழுந்திருக்கும் பொழுது அவன் ரட்சிப்பை அங்கே அடையாளப்படுத்துகின்றான். நமதுடைய பாவங்களை கர்த்தர் இயேசுவிடத்திலே அறிக்கையிட்டு, இன்னமாக விளக்கமாக சொல்லுகிறேன், அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிட நாம் அவரது ஞானஸ்நான கட்டளைக்கு விட்டுவிட்ட நாம் அவருடைய ஞானஸ்நான கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றி அந்த ரட்சிப்பின் அடையாளத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டியவர்களாயிருக்கிறோம்.
அதாவது அந்த ரட்சிப்பின் சாயலை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். இப்பொழுது நாங்கள் வாசிப்போம் 1 பேதுருவிலே 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனச்சாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கு நான் மிகவும் ஆறுதலாக இதை சொல்லுகின்றேன். இந்த ஞான ஸ்நானமானது திருமணத்துக்காகவோ அல்லது ஏதும் சலுகைகளை பெற்றுக்கொள்ளுறதுக்காகவோ அல்லது வேறும் ஒரு சுய நோக்கத்துக்காகவோ அல்லது கட்டாயத்தின் பேரிலோ அல்ல. ஞானஸ்நானம் என்பது தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாயிருக்க வேண்டும். இது ஏதோ சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இன்றைக்கு இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது சிலர் திருமணத்துக்காக ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இதெல்லாம் ஞான ஸ்நானம் இல்லை அருமையானவர்களே. வேறும் பல சலுகைகளுக்காக ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இல்லை, அது தேவனோடு ஒரு நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கை. ஞான ஸ்நானமானது ஒரு சபையின் கட்டளை அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு சபையின் கட்டளை அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே நமது ரட்சிப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக முன்வைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அந்த ரட்சிப்பு முன்வைக்கப்படுகிறது. இது ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இரண்டாவதாக, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற இன்னொரு ஆசீர்வாதம் இருக்குது. நீங்க ரோமரிலே 4ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமது பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக மீண்டும் மீண்டுமாக சுட்டி காட்டுகிறேன். பின்னாகவே நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் நாம் நீதிமான்களாக இருக்க முடியாது. ஆகவே முன்பு நாம் சுட்டி காட்டியபடி 1 கொரிந்தியரிலே 15ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள் என்று கூறுகின்றார். ஆகவே இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலினாலே. இன்றைக்கு இதை குறித்து இன்றைக்கு யாருமே அறியாதவர்களாயிருக்கிறாங்க. ஆகவே அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக இன்றைக்கு நாம் எப்படியாயிருக்கிறோம், எப்படியாக மாற்றப்படுகிறோம்? ஆமேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமான்களாக மாற்றப்படுகின்றோம். அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு மனிதனுக்கும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பின் இந்த ஆசீர்வாதத்தை நாம் எடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து இந்த ஆசீர்வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, மனுக்குலத்துக்கு முன்வைத்திருக்கிறார், இந்த உலகத்துக்கு முன்பாக வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படும் பொழுது நாம் நீதிமான்கள் என்ற அந்த நன்மையான ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு ஆசீர்வாதத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் காணுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, அவர் சொல்ற, நான் உயிர்த்தெழுந்து நான் போகாவிட்டால் அந்த பரிசுத்த தேற்றரவாளர் அவர் போய்த்தான் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். பின் ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி எந்த வகையிலே நமக்கு உதவியாயிருக்கிறார்? தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொள்ள வழிவகுக்கிறது அவருடைய வருகை. தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொள்ள இந்த ஆசீர்வாதமே கர்த்தருடைய சபைக்கு உட்பட்டவராயிருக்கும் ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதமாயிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு சபைக்குள்ளே நாம் கர்த்தருடைய சபைக்குள்ளே உட்பட்டவர்களாய் இருப்பதற்கு அந்த ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியினால் நமக்கு உண்டாகிறது. அருமையானவர்களே, ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் வந்தடைகிறது. இன்றைக்கு பாருங்கள், எத்தனை பேர் இன்றைக்கு சபைக்குள்ளே வரமாட்டார்கள், வருகிறார்கள் இல்லை. அன்றைக்கு ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். இன்றைக்கு அதாவது ஞான ஸ்நானம் பெற்று 8 வருஷங்கள், சுமார் 8 வருஷங்கள் கடந்து விட்டன. ஒரு குடும்பம், அவர்களுக்கு பெரிய வெள்ளிக்கிழமையிலே என்ன நடைபெறுகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. உண்மையை உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீங்கள் இன்றைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை இல்லவா சேர்ச்சுக்கு போறீங்கள் எல்லாம் என்று கேட்கும் பொழுது, இன்றைக்கு என்ன விசேஷம் என்று சொல்லி கேட்கிறார்கள். மிகவும் பரிதாபமானவர் இல்லை. ஆகவே நான் விஷயத்தை விளங்கப்படுத்திய பொழுது, அப்படியா, அப்படி என்று நாங்கள் போக வேணும் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே அவர்கள் எல்லாம் செய்தார்கள், ஆனால் சபைக்கு உட்பட்டவர்களாய் காணப்படவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 47வது வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை நாங்கள் காணுகிறோம். ஆகவே இதன் மூலமாக உங்கள் ஆத்துமாக்களுக்காக சபையிலே உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கின்ற சபையின் நடத்திப்புக்காரர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாவற்றிலேயும் நாம் வளருகின்ற ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு முன்வைத்திருக்கிறார். இன்னொரு ஆசீர்வாதத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்ததினால் தான், அருமையானவர்களே, அவர் பரலோகம் சென்று நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராயும் அதை பிதாவினிடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறவராயும், அப்பா, நான் இவர்களுக்காக நான் என்னுடைய இரத்தத்தை சிந்திவிட்டேன், இந்த மகனுக்காக சிந்திவிட்டேன், அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், இந்த மகளுக்காக நான் சிந்திவிட்டேன், அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள், இதற்கான பதிலை கொடும் பிதாவே என்று சொல்லும் பொழுது, நம்முடைய பரமபிதா அதற்கு மேல் வேறு எதுவுமே சொல்ல மாட்டார். தம்முடைய குமாரனையே நமக்காக தந்தவர், மற்றதை தராமல் இருப்பாரா? சிந்தித்து பாருங்கள். ஆகவே இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவர் பரலோகம் சென்றதினாலே அங்கே பிதாவினுடைய வலது பார்சத்திலே வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசுகின்றார். ஆம்,
தேவனுடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் அருமையானவர்களே. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே 14 தொடக்கம் 16 வரைக்கும் தயவு செய்து வாசியுங்க. வானங்களின் வழியா பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் வானங்களின் வழியாய் பரலோகம் போன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இன்றைக்கு எத்தனை மக்கள் பாருங்க, இன்றைக்கு போயிட்டு கடவுளே ஏன் என்னை கைவிட்டாய், கடவுளே உனக்கு கண் இல்லையா, நாங்கள் சொல்றது உனக்கு கேட்க இல்லையா என்று கூட திட்டுகின்ற எத்தனையோ மனுஷரை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான ஆளல்ல. நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்முடைய கூக்குரலை கேட்டு பரிதபிக்கின்ற, மனதுருகுகின்ற, நமக்காக மனதுருகுகின்ற, எங்கள் ஜெபங்களை கேட்கின்ற, நம்முடைய வேதனைகளை புரிகின்ற, நம்முடைய கூக்குரலை கேட்கின்ற, நம்முடைய கண்ணீர்களை காண்கின்ற, நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகின்ற ஜீவனுள்ள ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, அவர் உயிர்த்தெழாவிட்டால் அவர் செத்துப்போன தெய்வம் அல்லவா? சிந்தித்து பாருங்க. நீங்க போய் எதை முறப்பட்டாலும் அவரால் கேட்க முடியுமா? ஏன்? செத்துப்போன தெய்வம் அல்லவா? அருமையானவர்களே, அந்த செத்துப்போன தெய்வத்தினால் நம்முடைய கண்ணீரை காண முடியுமா? நம்முடைய கூக்குரலை கேட்க முடியுமா? நம்முடைய வேதனைகளை அறிய முடியுமா? ஏன் நமக்காக பரிந்து பேச முடியுமா? பிதாவிடத்திலே பரிந்து பேச முடியுமா? அவர் உயிர்த்தெழுந்ததினால் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இரக்கத்தை பெறவும், அவருடைய இரக்கத்தை பெறவும், பிதாவுடைய இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேருகின்ற அந்த சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அருமையானவர்களே, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்ததினால் தான் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டென்ற நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல். இன்றைக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு பலர் சும்மா பலவிதமாக சொல்லுவார்கள். இன்றைக்கு இவர் மரித்து விட்டார், இவரை நாங்கள் புதைத்திருக்கிறோம், இவர் ஒரு நாள் எழுந்திருப்பார் என்றெல்லாம் சும்மா கதைப்பார்கள். ஒரு இதெல்லாம் நம்பிக்கையற்ற கதைகள். இதை குறித்து கூட நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே உங்களுக்கு சுட்டி காட்டினேனே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்திருக்கிறவர்கள் அவருடைய வருகையிலே அவரால் நாம் உயிர்த்தெழுப்பப்படுவோம். அல்லேலூயா. அவருக்குள்ளாக நித்திரை அடைந்தவர்கள், அவருக்குள்ளாக நித்திரைந்து கல்லறையிலே இருப்பவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் அவருடைய வருகையிலே உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். அந்த நிச்சயம் நமக்கு தான் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் உண்டு. 2 கொரிந்தியரிலே 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் நீங்கள் ஒரு தயவு செய்து வாசிங்க பார்ப்போம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி, எங்களையும் கர்த்தர் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பின பிதாவானவர் கர்த்தர் இயேசுவை கொண்டு நம்மையும் எழுப்பி என்ற இந்த உறுதியான நிச்சயத்தை நாம் பெறுகின்றோம். அவரையும் கொண்டு நம்மை எழுப்புவார். அருமையானவர்களே, எதற்காக? அவரோடு கூட
நித்தியமாய் வாழுவதற்காக. ஹல்லேலூயா. இறுதியாக உங்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே அவருடைய 2ஆம் வருகை நிச்சயம் என்பதும் உறுதியாயிருக்கிறது. அவருடைய 2ஆம் வருகை நிச்சயம் என்பது உறுதியாயிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு எத்தனையோ மக்களுக்கு ஒரு கேலியாக சிரிப்பாக இருக்கிறது. அந்த நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கிறோம், அந்த உறுதியை பெற்றிருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 64வது வசனத்தை தயவு இருக்க வாசிங்க. அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும். மனுஷகுமாரனாய இயேசு அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்திலே வீற்றிருப்பதையும், வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும், வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பகிரங்கமாக சொன்னார். 25வது வசனம் 21வது அதிகாரத்திலே 30வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய், தம்முடைய மகிமை பொருந்தியவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார், நியாய தீர்ப்பளிப்பதற்காக. அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு மரித்த தெய்வம் என்றால் நாம் இதை நம்ப வேண்டியதில்லை. ஆனால் அவர் உயிருள்ள தெய்வம். அதனால் தான் மீண்டும் அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே அவர் சொன்ன 2ஆம் வருகை நிச்சயம். ஆகவேதான் 1 தெசலோனிக்கேயரிலே 4ஆம் அதிகாரத்திலே 16வது 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் இயேசு மிகுந்த ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்ற செய்தியை அங்கே தரப்படுகின்றது. இதுதான் மனுக்குலம் அனைத்துக்கும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனுக்குலத்துக்கும் உரிய முக்கிய செய்தியாகும். இனி நடக்க போற ஒரு காரியமாயிருக்கிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், முடிந்து விட்டது. இனி அவருடைய வருகை நிச்சயத்திலும் நிச்சயம். அருமையானவர்களே, ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்காகத்தான் நாம் இன்றைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு அங்கே வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொல்லப்பட்ட அந்த செய்தியோடு சொல்லப்படுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம், அதாவது அவருடைய வருகையை சந்திப்பதற்கு உயிரோடு யார் யார் இருக்கிறார்களோ அவர்களும் எதிர்கொண்டு கர்த்தருடனே போய் அவரோடு கூட இருப்பார்கள் என்ற இந்த முக்கியமான செய்தியை எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே இவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம் இன்றைக்கு மனுக்குலத்துக்கு முன்வைக்கப்பட்டிருக்குது அல்லவா? நீங்கள் இப்பொழுது பார்த்தீங்க, இதை அறியாத இன்றைக்கு மனுக்குலம் இன்றைக்கு ஈஸ்டர் நாள் இன்றைக்கு முயலையும் முட்டையையும் சர்க்கட்டி வைத்துக்கொண்டு, முட்டைகளுக்கு கலர் பண்ணி வைத்துக்கொண்டு, இதிலே ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்லி அறிவித்து கொண்டு இன்றைக்கு மதுபானங்களையும் பாட்டிகளையும் முன்னிறுத்தி வைத்துக்கொண்டு அதிலே மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஈஸ்டர் என்று சொல்லி. எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறதை அறியாதபடி கண்குருடாகி அவர்கள் முட்டையையும் முயலையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சிந்தித்து பாருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, அங்கே யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்லுகின்றார்.
இன்னுமாக 8வது அதிகாரத்திலே 32வது வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சத்தியத்தையும் அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது, நானே சத்தியம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவருடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகவே இந்த உலகத்திலே சத்தியம் என்ற போர்வையிலே இருக்கிற அனைத்தும் பொய் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைய நாளிலே. ஆகவே இன்றைக்கு அதை சத்தியம் என்று அந்த பொய்களை நம்பி வாழுகிறதினால் தான் இன்றைக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே சில மனிதர்களுடைய செயல்களை பார்த்து இவர்கள் பெரிய ஆன்மீகவாதிகள் என்று சொல்லுகிறார்கள். ஆன்மீகம் எப்படி? சிந்தித்து பாருங்கள். ஆன்மீகம் எப்படி? நான் மரித்தால் எங்கே போவேன் என்ற நிச்சயம் அவனுக்கு இல்லை. இன்னுமாக அவனுடைய மரணத்தில் ஒரு நிச்சயம் இல்லை. இந்த உலகத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நிச்சயம் இல்லை. ஆனால் இந்த உலகம் அவனுக்கு ஆன்மீகவாதி என்று சொல்லி பெயர் சூட்டுகிறது. யார் ஆன்மீகவாதி? சத்தியத்துக்கு சாட்சியாய் நிற்கின்றவர் ஆன்மீகவாதி. ஆண்டவர் இயேசு அவர்தான் ஆன்மீகவாதி. அவர் நானே சத்தியம் என்றார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் 6வது அதிகாரத்திலே இன்னுமாக நாங்கள் அங்கே யோவானிலே 6வது அதிகாரத்திலே 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் சித்தப்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார். வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் தான் சொல்லுகின்றார், அருமையானவர்களே, நானே வழி, நானே சத்தியம். ஆகவே சத்தியத்தையும் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வசனத்தையும் அறிந்து கொள்ளுங்கள், அவைகள் தான் அந்த மனுஷனை விடுதலையாக்கும் என்று சொல்லுகின்றார். வேறு மனிதனுடைய சாதாரண வார்த்தைகள் ஒரு மனிதனை விடுவிக்காது. ஆகவே தான் உங்களுக்கு வசனத்தை காண்பித்து நான் சொல்லுகின்றேன். இன்னுமாக அதே அதிகாரத்திலே, யோவான் சுவிசேஷத்திலே அதே அதிகாரத்திலே 46வது வசனம் 47வது வசனத்தை பாருங்கள். தேவனிடத்தில் நின்று வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டார் என்று சொல்லி இயேசு தம்மை தாமே சொல்லுகின்றார். வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் அவர்தான் இந்த பிதாவை வெளிப்படுத்துகிறார். ஆகவேதான் 47வது வசனத்திலே சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆம், அவன் நித்தியமாக வாழுகின்ற வாழ்க்கையை அவன் பெற்றுக் கொள்ளுகின்றான். இன்னுமாக அதே யோவான் சுவிசேஷத்திலே தான் 8ஆம் அதிகாரத்திலே அங்கே 23யும் 24வது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். இந்த மனுக்குலமானது தாழ்விலிருந்து உண்டானவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்தில் இருந்து உண்டானவன் அல்ல. பின் ஆகவே இந்த உலகத்திலே இன்றைக்கு அவன் தாழ்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி மனுஷன் தங்களை தாங்களே பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையிலே இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் அனைவருமே தாழ்விலிருந்து உண்டானவர்கள். எப்படி? இந்த உலகத்தினால் இருந்து உண்டானவர்கள். ஆனால் பரமதேவன், நம்மை படைத்த தேவன்தான், அவர்தான் உயரத்திலிருந்து உண்டானவர், உயர்விலிருந்து உண்டானவர். ஆகவேதான் அடுத்த வார்த்தை சொல்கிறார், ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். எப்படி? நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே நீங்கள் சாவீர்கள். ஆகவேதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இங்கே ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையின் அடுத்த வார்த்தை, உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு என்று சொல்லி சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த பெரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இயேசு ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இனிமேலும் எந்த மனுஷனும் யோசிப்பதற்கோ காலம் தாழ்த்தவோ சந்தர்ப்பமே இல்லை. யோவான் சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 39-40 வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போமாயின், இங்கே யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 39-40 நாங்கள் பார்ப்போமாயின், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படியிருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று சொல்லி வேதனையோடு சொல்லுகிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. அவர் உயிரோடு இருக்கிறபடியினால் அவர் மீண்டும் வந்து தம்முடையவர்களை தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக வர இருக்கிறார். அவரை விசுவசிக்கிறவர்கள் இந்த நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். அவருடைய கரத்தில் இருந்து வெகுமதிகளை பெற்றுக்கொள்கிற ஜனமாக காணப்படுவார்கள். அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமான நாள். ஆனால் அவரை விட்டுவிட்டவர்களுக்கோ அது ஒரு பயங்கரமான நாளாக இருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை விசுவசித்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தருக்குள் சந்தோஷமாக நீங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய ஜீவியம் மென்மேலும் கர்த்தருக்குள்ளே பலன் கொண்டு காணப்பட வேண்டும். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.